ஃபிலிம் டுடே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சினிமா லேட்டஸ்ட் அப்டேட் நியூஸ் என்னன்னா, லைக்காக்கு வாழ்க்கை கொடுக்கும் ரஜினி 173வது படம் லைக்காவுக்கா, அதை பற்றின எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு டைரக்டர், கதை, அது மட்டும் இல்லாமல் ஹீரோ எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கும் மேலே ஒரு விஷயம் முக்கியம். அது என்னன்னா ப்ரொடக்ஷன் டீம். ஒரு டைரக்டர் அவரோட படத்தை எந்தவித சாக்ரிஃபைஸும் பண்ணாமல் படத்தை எடுத்து முடிக்கணும்னா அதுக்கு கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் டீமுங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படி ப்ரொடக்ஷன் டீம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. படம் சொன்ன டேட்டுக்கு ரிலீஸ் ஆகலைன்னா அந்த படத்தில் வேலை பார்த்த டெக்னீஷியனில் இருந்து அந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசர் வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே பிரச்சனை தான். இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிற ஒரு படத்தை ரிவ்யூங்கிற பேரில் ஒரே நாளே காலி பண்ணிடுவாங்க. இதெல்லாம் தாண்டியும் ஒரு படம் தியேட்டரில் வெளியில் வரணுன்னா அந்த படம் சந்திக்கிற அடுத்த பிரச்சனை பார்த்திங்கன்னா, என்னோடய கதையை இவர் இந்த படத்தில் எடுத்துட்டாரு, என் கதையை காப்பி அடித்து தான்ப்பா இந்த படத்தை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த குற்றச்சாட்டு வரும். இப்படி எல்லா பிரச்சனையுமே சமாளித்து படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் ப்ரொடியூசரோட வேலை. இப்படி நிறைய பிரச்சனைகளை சமீப காலமாக சிக்கி எடுத்த படத்தையே சென்சார் பண்ண முடியாமல் கிட்டத்தட்ட ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்க ப்ரொடக்ஷன் ஹவுஸு தான் லைக்கா டீம். லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு இந்தளவுக்கு பிரச்சனை வேறு யார் காரணம், அதை பற்றி பார்ப்போம் வாங்க. லைக்கா டீம் ஃபஸ்ட்டு தயாரித்த படம் தான் கத்தி. ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ணி விஜய் நடித்து வெளியான படம் தான் கத்தி. இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டுனே சொல்லலாம். கத்திக்கு அப்புறம் நிறைய படங்கள் லைக்கா ப்ரொடக்ஷன்லேருந்து வெளியில் வந்திருக்கு. இந்த படங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றி தான் சொல்லணும். ஆனால் கொஞ்சம் வருஷமாகவே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ரொடக்ஷனில் லாஸ்ட்டாக வெளியில் வந்து ஹிட்டான படம் தான் பொன்னியின் செல்வன் பார்ட் 1. 2022 வெளியில் வந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்னே சொல்லணும். ஆனால் அதுக்கப்புறம் 2023 வெளியான பொன்னியின் செல்வன் பார்ட் 2 படம் அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் இல்லை. இந்த படம் ஆவரேஜ்னு கூட சொல்ல முடியாது, தோல்வின்னு தான் சொல்லணும். அந்த வருஷமே அடுத்ததாக ஒரு படம் மிகப்பெரிய தோல்வியை அடைஞ்சிது. அந்த படம் தான் சந்திரமுகி பார்ட் 2. பி வாசு அவர்கள் சூப்பர் ஸ்டாரை வச்சு பார்ட் 1 எடுத்திருந்தார். இந்த படம் எந்த அளவுக்கு பேசப்பட்டுச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதோட தொடர்ச்சியாக தான் பார்ட் 2 படம் எடுத்திருந்தார் 2023. இந்த படத்தில் டான்ஸ் மாஸ்டர் லாரன்ஸ் மற்றும் கங்கனா ரனாவத் நடிச்சிருந்தாங்க. படம் மக்கள்கிட்ட மோசமான தோல்வியே தழுவிச்சுன்னு சொல்லலாம். இப்படி அவங்க தயாரிக்கிற படம் எல்லாமே அடி மேலே அடி வாங்கி கிட்டத்தட்ட அவங்களுக்கு கடன் மட்டுமே 100 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குன்னு சொல்லப்படுது. 2024 இவங்களுக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் பிறக்கணும் பார்த்தா அங்கேயும் இல்லை. பார்த்தீங்கன்னா ஷங்கர் டைரக்ஷனில் உலகநாயகன் நடித்து 1995 வெளியான படம் தான் இந்தியன். இந்த படத்தோட பார்ட் 2 தொடர்ச்சியாக தான் இந்தியன் பார்ட் 2ன்னு சொல்லிட்டு 2024 படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த படம் மிகப்பெரிய பட்ஜெட்டில் தயாராக இருந்தாலும் படம் அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட பேசப்படவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் 2024 தோல்வி படத்தில் இந்தியன் 2 பார்ட் 2வும் அமைஞ்சிருச்சு. அடுத்ததாக 2024 வெளியான படம் தான் வேட்டையன். இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் நடிச்சிருந்தார். இந்த படத்தோட கதை நல்லா இருந்தாலும் ஆனால் ஆடியன்ஸ் கிட்ட அந்த அளவுக்கு ரீச் கிடைக்கல. அதனால படம் ஓரளவுக்கு வெற்றினே சொல்லலாம். அடுத்ததாக லைக்கா ப்ரொடக்ஷனில் விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னதுலேருந்து அஜித் ரசிகர்கள் வயிற்றில் புளிய கரைக்குதுன்னே சொல்லியிருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி லைக்கா ப்ரொடக்ஷன் தயாரித்த எந்த படமே அந்த அளவுக்கு ஹிட்டு கொடுக்கல. எல்லாமே கிட்டத்தட்ட ஆவரேஜ் அண்டு தோல்வி படம் தான். அப்படி இருக்கிறப்போ விடாமுயற்சி படத்தை இந்த லைக்கா ப்ரொடக்ஷன் தயாரிக்கிறதுனால இந்த படம் சொன்ன டயத்துக்கு கரெக்டாக வருமா இல்லை டிலே ஆகுமா அப்படின்னு ஆரம்பத்துலேருந்தே இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. அடுத்ததாக விடாமுயற்சிக்கு பெரிய பிரச்சனையாக வந்த இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1997 பெரமண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து வெளியான படம் தான் பிரேக் டவுன். இந்த படத்தோட காப்பி தான் விடாமுயற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பரவி இருந்துச்சு. எங்ககிட்ட ரைட்ஸ் வாங்காமல் படத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரமண்ட் ப்ரொடக்ஷன்லேருந்து அஃபிஷியலாக ஒரு லீகல் நோட்டீஸ் வந்ததாக சொல்லப்படுது. இந்த பிரச்சனைக்கு ஒரு காம்பன்சேட் பண்ணுற விதமாக தான் நஷ்ட ஈடா கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டிருக்கு. ஏற்கனவே லைக்கா ப்ரொடக்ஷனு பல கம்பெனிகளில் பல இடங்களில் ஃபைனான்ஸில் வாங்கி தான் விடாமுயற்சி படத்தை எடுத்துருக்காங்க. அப்படின்னு பார்த்தா பென் மீடியாங்கிற கம்பெனிலேருந்து கிட்டத்தட்ட 50 கோடி ரூபா இவங்க ஃபினான்ஸில் வாங்கியிருக்காங்க.
அதில் கிட்டத்தட்ட 30 கோடி ரூபா கொடுத்துருந்தாலும் 20 கோடி ரூபா பெண்டிங் இருக்குது. அதனால தான் அவங்க சைட்லேருந்து லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு நெருக்கடி வந்திருக்கு. கேரளாவில் மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் கோகுலம் மூவிஸ். இவங்க லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு கிட்டத்தட்ட 30 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. இவங்க தான் வேட்டையன் படத்துக்கும் இந்தியன் பார்ட் 2 படத்துக்கும் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க சைடில் இருந்தும் லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு நெருக்கடி வந்துக்கிட்டே இருந்திருக்கு. அடுத்ததாக ரெட் ஜென் மூவிஸில் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய தொகை லைக்கா ப்ரொடக்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த கடனை எல்லாம் லைக்கா ப்ரொடக்ஷன் அடைச்சாதான் விடாமுயற்சி ரிலீஸுங்கிறது இந்த வருஷத்துலையாவது இருக்கும். இது ஒரு சைடு பெரிய டாக்காக போயிட்டு இருக்கும்போது சூப்பர் ஸ்டாரை வச்சு எந்திரன் 1, எந்திரன் பார்ட் 2 இப்படி நிறைய படங்களை டைரக்ட் பண்ண லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் அவர்களோட காது படவே நியூஸ் வரவே சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணிட்டாருன்னா லைக்கா ப்ரொடக்ஷனுக்காக இன்னொரு படம் நடித்து கொடுக்க போகிறதா பேசப்படுது. இந்த படம் தலைவர் 173 படமாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் தன்னை ஏற்றி விட்டவங்களை என்றைக்குமே மறக்க மாட்டார். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 படம் லைக்கா ப்ரொடக்ஷனில் நடித்து கொடுத்துருக்காரு. இப்போது லைக்கா ப்ரொடக்ஷன் கஷ்டத்தில் இருக்கும்போது சும்மா விட்டுருவாரா? அதனால தான் தலைவர் 173 படத்தை லைக்கா ப்ரொடக்ஷனே தயாரிக்க சொல்லியிருக்காரு. என்ன இருந்தாலும் தலைவர் மனசு தான்ப்பா. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த அப்டேட் என்னென்னா, ஷங்கர் டைரக்ஷனில் ராம் சரண் நடித்து படம் வெளியாக இருக்கிற படம் தான் கேம் சேஞ்சர். ஷங்கர் டைரக்ஷனில் ராம் சரண் நடித்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற படம் தான் கேம் சேஞ்சர். இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக காத்துட்ருக்கு. இந்தியன் பார்ட் 2ல் ஏற்பட்ட நஷ்ட ஈடையே எங்களால் ஏற்றுக்க முடியல. அதுக்குள்ளே நீங்கள் எப்படி கேம் சேஞ்சர் படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் கேம் சேஞ்சர் படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது லீகலாக நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க லைக்கா ப்ரொடக்ஷன்லேருந்து. ஏன்னா கிட்டத்தட்ட 80% ஷூட்டிங்கிறது இந்தியன் பார்ட் 3ல் எடுத்து முடிச்சுட்டாங்க. பேலன்ஸ் இருக்க ஷூட்டிங்கே முடித்து கொடுத்துட்டு இந்தியன் பார்ட் 3 படத்தை ரிலீஸ் ஆன பிறகு தான் நீங்கள் கேம் சேஞ்சர் படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணோம். அது வரைக்கும் நாங்கள் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு லைக்கா ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து ஷங்கர் அதிகமாக அழுத்தம் கொடுத்துருக்காங்க. லைக்கா ப்ரொடக்ஷன் கேட்குறதுலேயே ஒரு நியாயம் இருக்க தானப்பா செய்யுது. ஏற்கனவே பட்ஜெட் ப்ராப்ளம் இருக்க லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு இந்தியன் பார்ட் 3 ஷூட்டிங் முடிச்சு விட்டு ரிலீஸ் பண்ணுறதுல என்ன பிரச்சனை இவங்களுக்கு? இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சாதான் விடாமுயற்சி படமும் ரிலீஸ் ஆகும். அதனால தான் சொல்கிறோம், 2 பேரும் சேர்ந்து உக்காந்து பேசுனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல முடிவுங்கிறது கிடைக்கும். அடுத்தடுத்து படங்களை ரிலீஸ் ஆகி லைக்கா ப்ரொடக்ஷன் ஓரளவுக்கு கடல்ல இருந்து அப்போ தான் வெளியில் வர முடியும். மேலும் சினிமா பற்றின அப்டேட்டை தெரிஞ்சுக்க ஃபிலிம் டுடே சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.